வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் திஸ் வீக். நம்ம எப்பவுமே 2 வாரங்களுக்கு ஒரு முறை உலக நடப்புகள்ல ஒரு ஹைலைட்ஸ் மாரி நம்ம பார்ப்போம். அப்படி கடைசி 2 வாரங்கள் என்ன நடந்தது நம்ம முக்கியமான விஷயங்கள் அத மொத்தம் நம்ம பார்ப்போம். அதுல பேசணும்னா, முதல்ல இஸ்ரேல், ஈரானுக்குள்ள ஒரு பிரச்சனை. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ப்ராக்ஸி வாராக ஈரான் இஸ்ரேல அட்டாக் பண்ணிச்சு. ஹெல்ப் ஆஃப் ஹமாஸ், ஈஜிப்ட் வழியாக நிறைய பொருட்களை அனுப்பி ஹமாஸ் மூலியமாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ இது ஒரு பெரிய கதை. பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள ஒரு ஒரு பகை. ஸோ அதுக்கு ஆம், இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி ஈரான் ரொம்ப இன்வால்வ் ஆகுது ப்ராக்ஸி வாரில் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு ஒரு பிரிகேடியர் இன்வால்வ் ஆகிற ஒரு தான் பிளான் பண்ணுற ஆள். அவர் அப்படி கொடுத்த ஆள் அவர் சிரியாவில் ஒரு எம்பசியில் இருக்கும்போது இந்த சிரியாவில் இருக்க ஈரானோட எம்பசி அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி அவர் 13 பேர் அதில் இறந்து போனாங்க. அதில் அவரும் ஒருத்தர். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு கொடுத்தது ஈரானுக்கு ஒரு பகை ஏற்படுத்திடுச்சு. அந்த மாதிரி ஒரு பகைக்கு அவங்க எப்பவுமே ஒரு பழி வாங்கணும், கண்டிப்பாக இருக்கணும்ல. அந்த பழி வாங்குற எண்ணத்தோட தே டிசைடட், ஓகே ரம்ஜான் முடியட்டும், ரமதான் முடிச்சோடனே நம்ம இது திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டாலியேட் பண்ணது 14th ஏப்ரல் they sent a 300 drones, 300 ட்ரோன்கள் அனுப்பி இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல 90% டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணது ஆல்ரெடி தெரியும். இஸ்ரேலோட அயன் டவுன் டெக்னாலஜி அது மூலியமா மிசைல்ஸ் எல்லாம் தடுத்துட்டாங்க. பட் அங்கங்க சின்ன சின்ன கிராஷஸ் நடக்குது. ஸோ அதுக்கு இஸ்ரேல் சும்மா இருக்காதுல்ல. ஸோ அவங்க ரிட்டாலியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்டாக் ஒரு வித்தின் ஏ வீக். ஸோ அவங்க அட்டாக் பண்ணது 20th ஏப்ரல், 14th ஏப்ரல் அவங்க அட்டாக் பண்ணாங்க. இவங்க 20th ஏப்ரல் இஸ்பஹான்ற ஊர்ல இருக்கு ஏர்பேஸ் இவங்க திருப்பி ட்ரோன் மூலியமாக அட்டாக் பண்ணாங்க. ஸோ அட்டாக் பண்ணது அந்த ஏர்பேஸ் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயங்களே பரவிட்டு இருந்தது. ஸோ அவங்க டார்கெட் செட் பண்ணி தான் அட்டாக் பண்ணாங்க. முக்கியமாக இது ரொம்ப நியூக்ளியர் அவங்க ப்ரோக்ராம் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப அருகில் இருக்க இந்த ஏர்பேஸ் இது. ஸோ இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னா, அது பாருங்கள், நீங்கள் ரொம்ப போனீங்கன்னா உங்களை நாங்கள் இன்னும் எதை அட்டாக் பண்ணணுமோ அதை கூட உங்களை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி. ஈரான் என்னதான் யூஎஸ் கிட்ட நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிலாம் சொன்னாலும், யூஎஸ் அது இஸ்ரேலோட மிகப்பெரிய நட்பு நாடு. அது எப்பயுமே ஈரானுக்கு பகையை தான் ஏற்படுத்தி கொடுத்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு இஸ்ரேலோட ஒரு சீஸ் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் ரெசல்யூஷன் போனதுல வெட்டோ வீட்டோ அதாவது இது சீஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த நாடு அமெரிக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க நாடு. இது பார்ப்போம், இது எப்படி போயிட்டு இருக்கு. இது நம்ம முன்னாடி பேசணும் அந்த மாதிரி we are already in World War 3, பட் இது பார்ப்போம் இது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்த ஒரு விஷயம் இந்த ஸ்பெசிஃபிக் வித் இன் த டைமிங் ஆஃப் the last week, I mean last couple of weeks of April month, between 15th to 30th April. அதுக்கடுத்த விஷயம் என்ன நடந்ததுன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இது ஒரு வரலாறு காணாத 75 வருஷங்களுக்கு பார்த்ததுலேயே இதுதான் யுஏஇல ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால். 254 mm ரெயின்ஃபாலு. அது வித்தின் சிங்கிள் டே இந்த அளவுக்கு ஒரு ரெயின்ஃபால் யாருமே யுஏஇல பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதில் துபாய், ஷார்ஜா, அபுதாபி, அஜ்மன் எல்லா இடத்துமே பயங்கரமான ரெயின்ஃபால். இதில் 5 பேர் இறந்து போனாங்க. அதில் 3 பேர் பிலிப்பினும், ஒருத்தர் எமிரட்டி,
அவங்க சொந்த ஊருக்காரரு. அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தானி. அவர் 50 வயசு 5 பேர் வந்து தண்ணியில ட்ரோன் ஆகி இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பயங்கரமான கல்ஃப் ஃப்ளட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெர்ஷியன் கல்ஃப் ஃப்ளட்டுக்கு அடுத்தது வந்து இதுதான் ஒரு பயங்கரமான ஃப்ளட். 75 வருஷங்களுக்கு அப்புறம் யுஏஇல நிறைய வீடியோஸும் வந்து வைரலாக வந்து போச்சு. இந்த மாதிரி வந்து யுஏஇல இந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபால் வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த விஷயம் இந்த ஒரு சடன் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடந்தது வந்து இந்தியன் ஸ்குவாடோட அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப் வருது. அந்த யூஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்போ ஜூன் 5 ஆரம்பிக்குது. ரொம்ப அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த அயர்லாண்டோட ஆட போகிறாங்க ஜூன் 5. அதுக்கப்புறம் ஜூன் 9 வந்து பாகிஸ்தானோட, ஜூன் 12 யூஎஸ்ஏ அண்ட் ஜூன் 15 வந்து கேனடா. இது வந்து குரூப் வைஸ் டோர்னமெண்ட். இது இதில் வந்து என்ன ஒரு ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, எந்த பிளேயர்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு வந்து நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து டீமில் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. இது they didn't learn anything from their mistake. They did it in the 50 over World Cup. ஸோ அது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திருப்பி அதே குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து திருப்பி அதே மாதிரி வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சொந்த ஹோம் கண்ட்ரிலேயே they failed. அப்படின்னு இருக்கும்போது they have to bring up some new faces. So see, this is the same thing happened. இதே தான் நடந்தது 2007 வேர்ல்டு கப் வந்து they lost. இந்தியா லூஸ் பண்ணாங்க. ஸோ அதே இயர்லேயே அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் நடந்தது. அப்போ வந்து கேப்டனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2007 வேர்ல்டு கப் வந்து ராகுல் டிராவிட் வந்து கேப்டனு. he lost the tournament. ரொம்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்தாங்க. பட் இந்த தடவை வந்து ரோஹித் சர்மா வந்து they given the opportunity. But the only thing is because ரோஹித் சர்மா அவர் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்ததால maybe they are giving him one more opportunity. பட் ஓகே, ஸோ அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஈவன் தோ மும்பை இந்தியன்ஸே அவங்களோட கேப்டன்ஷிப் வந்து எடுத்தாலும் அவருக்கு திருப்பி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஹோப்ஃபுல்லி வில் ஃபுல்ஃபில். அவர் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பட் they should try something new. அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. they should have brought ருத்துராஜ் கைக்வாத், நிறைய பேர் சின்ன பசங்க ஐபிஎல்ல வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பயங்கரமாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஒரு ஓப்பனர் ரவி சட்டோட கூட பயங்கரமாக வர்றாரு அவர் கூட. ஸோ அப்படின்ற போது வந்து அவங்களுக்குலாம் வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அது வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் டு சேம் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்லேயே ஒன்றும் பண்ணல. விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இவங்களாம் யாருமே வந்து சரியாக ஆடவே இல்லை. ரிஷப் பண்ணிட்டும் அவ்வளோ வந்து ஆடின மாதிரி தெரியல. சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன்ஷிப்பில் என்ன பண்ணார், அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். அவருக்கு இது வரைக்கும் ஒரு சான்ஸே கொடுக்கலாம். சிவம் டூபே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சேஞ்சு. ரவீந்திர ஜடேஜா திருப்பியும் அவருக்கு வந்து யூஎஸ்ல கூட்டு போகிறாங்க. அக்சர் பட்டேலோ, குல்தீப் யாதவ், யுஜ்வேந்திர சாஹல், ஒரே ஸ்பின் பட்டாளமே இருக்கிற எல்லா ஸ்பின்னரையும் கூட்டு போகிறாங்க. எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். ஜஸ்பிரித் பும்ரா இஸ் அ குட் பவுலர், அவர் எடுத்துகிட்டு போகிறோம். முகமது சிராஜ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஈவன் ஐபிஎல்லே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஹர்ஷ்தீப் சிங் அகெயின் திருப்பி அவங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக செலெக்ஷனில் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளேயே அவங்க பிடிச்ச ஆடுகளா ஃபேவரட்ஸாக வந்து கூட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது யாரோட ஃபேவரட்ஸ் இல்லை, ராகுல் டிராவிடோட ஃபேவரட்ஸா இல்லை ரோஹித் சர்மாவோட ஃபேவரட்டா அதுன்னு தெரியல. பட் ஐ டவுட். ஏன்னா we had a great opportunity of winning a World Cup in the home country. அதுவே வந்து இந்த கேப்டனால் வந்து வின் பண்ண முடியல. அப்படின்ற சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த தடவை ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கு. வின் பண்ண இட்ஸ் மிராக்கிள் ரோஹித் சர்மா. ஒன்று நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா தோனியை வந்து நம்ம ஒருத்தர் வந்து கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒன் ஆல் த கப். ஒரு பர்ஸ்பெக்டிவ் அது சேஞ்ச் ஆயிருக்கும்.
நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே இஃப் ரோஹித் சர்மா வந்து வின் பண்ணியிருந்தாருன்னா அது வேர்ல்டு கப்பு. இதுதான் திஸ் இஸ் ரியாலிட்டி, ஐம் டாக்கிங் ரியல். இஃப் ரோஹித் சர்மா ஒன் த 2023 வேர்ல்ட் கப், இப்போ நம்ம ஒருத்தரும் வந்து தோனியை வந்து பார்க்குற நிலைமை வந்து மாறி இருக்கும். பட் பார்ப்போம், இஸ் இன் த லாஸ்ட் சீசன் ஆஃப் த ஐபிஎல் அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா இட்ஸ் அனதர் வேர்ல்டு கப் வின் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா வந்து நம்ம வந்து புகழ்ந்துருப்போம். 2007 வின் பண்ணது, ஐ மீன் 2011 வின் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து 2023 வந்து இவர் ரோஹித் சர்மா வின் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா வந்து புகழ்ந்துருப்பாங்க. பட் இஸ் நாட் ஏபிள் டு வின். அது பேட் லக்கா, இட்ஸ் அ பேட் டே இந்த ஆஃபீஸாக தெரில அந்த ஸ்பெசிஃபிக் டே. பட் த வியூ பெர்ஸ்பெக்டிவ் would have been different. Not much importance to Dhoni. But Dhoni is a class act. He knows how to handle people. எப்படி வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுறது, எப்படி யாருக்கு வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும், ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட், பவுலர் எப்போ வந்து பவுலிங் கொடுக்கணும். பட் எஸ் வெயில் நிறைய பேருக்கு தெரியாது, ஐ மீன் தெரிஞ்சுக்கலாம். ஈ கேப்டன் கன்சிக்யூட்டிவ் அனதர் லைக் 3 or 4 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். அவர் கூட நிறையா வந்து தோற்றுருக்காரு. அது வந்து ரொம்ப தெரியல. ஏன் தெரியலன்னா பிகாஸ் he won some and lost some. But other captains, they only lost, they didn't win. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹோம் கண்ட்ரியில் வந்து மிஸ் பண்ணது வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் செட் பேக். ரோஹித் சர்மா வந்து would have been a bigger hero if he has won that World Cup. But anyway, ஸோ இப்பயும் வந்து தோனியை நம்ம வந்து ஒரு பெரிய பிளேயராக பார்க்கறதுக்கு காரணம் வந்து the victory he made, the cup he made, and also the cup ரோஹித் சர்மா மிஸ் டு வின். அவர் இந்த ரோஹித் சர்மா வின் பண்ணியிருந்தாருன்னா தோனியோட ஈக்குவலாக வந்து ரோஹித் சர்மா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த வேர்ல்ட் கப் வின் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டிருக்காரு. இந்த பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்க காரணம் வந்து லாஸ் ரோஹித் சர்மா ஆட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அந்த கேஎஸ் தியரின்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ த இம்பேக்ட் ஆஃப் த வேர்ல்டு கப் லாஸ் மேட் give a brighter importance to Mahendra Singh Dhoni career இப்போ ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் வந்து எப்படி தோணுதுன்னா, ஒரு யாராலையும் வின் பண்ண முடியல பாருங்க, தோனியால் வின் பண்ணது வந்து வேற எவனும் அது வந்து வின் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிலைமை. பட் லெட் மீ டெல் யூ சம்திங், இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பார்க்கும்போது வந்து ரியலி ஷாக்ட். திருப்பி அவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, ஏன்னா ஹர்திக் பாண்டியாலாம் ஒன்றும் பண்ணல, இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். முகமது சிராஜும் அவுட் ஆஃப் ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரில எந்த மாதிரி வில் பி எஃபெக்டிவ் அப்படின்னு. அக்ஷர் பட்டேலும் தெரில, எவ்வளவோ நல்ல பிளேயர், சின்ன பசங்களாம் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. தே ஷுட் ஹவ் ட்ரைட் சம்திங் நியூ. திருப்பி அதே பிளேயரை கூப்பிட்டு போயிட்டு சும்மா வந்து ஒரு பேர் வச்சு ஆடுறது வந்து தெரியல. வின் பண்ணால் நம்மளுக்கு தான் சந்தோஷம், பட் வின் பண்ணுறது டவுட்ஃபுல் தான். பார்ப்போம், நம்ம போக வந்து எப்படி நடக்கும்னு தெரியும். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கு இந்த ஒரு எபிசோடில் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் தோனி பிக்சர் யூ கேன் see there. So the perspective of we people see Mahendra Singh Dhoni, அவர் வந்து லாஸ்ட் சீசன் இருந்தாலும் வந்து the impact of Rohit Sharma loss in the World Cup made him very special. பாருங்க, அவர் வந்து ஒரு பெரிய ட்ராஃபி கொடுத்துட்டாரு, that nobody is able to give it அப்படின்னு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சு. Okay, I hope you guys enjoyed this episode. We saw about Iran-Israel problem, then the heavy flood in UAE, an Indian squad for the T20 World Cup, along with how Dhoni has been given more importance. அது வந்து நம்ம வந்து பார்த்தோம். Okay, and this is Professor signing off. Take care.